அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். முகத்தில் கண்ணை சுற்றி வரக்கூடிய கருவளையம், வெள்ளையாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கருவளையம் பார்ப்பதற்கு ரொம்ப அசிங்கமாக தெரியும். இப்படிப்பட்ட கருவளையத்தை ஒரே நாளில் குணப்படுத்த முடியும். இந்த கருவளையம் எப்படி வருது, எதனால் வருது, இந்த கருவளையத்தை குணப்படுத்தக்கூடிய எளிய வீட்டு வழிமுறைகள் என்ன? நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கண்ணை சுற்றி கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனை தான் கருவளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளையாக இருக்கக்கூடிய பெண் மற்றும் ஆண்களுக்கு இந்த பிரச்சனை ஏற்படும். கண்ணை சுற்றி கருப்பாக இருப்பதனால் பார்ப்பதற்கு ஒரே நிறத்தில் அவங்க முகம் இருக்காது. இதனால் மிகவும் அசிங்கமாக தோன்றும், மேலும் பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. இந்த கருவளையம் சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் ஆனால் அழகு என்று வரும்போது இது மிகப்பெரிய மன உளைச்சலையும் மிகப்பெரிய பிரச்சனையாக கருதப்படுது. இந்த கருவளையம் ஏன் வருது அப்படின்னு மருத்துவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க, இந்த கருவளையம் வருவதற்கு முக்கிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கருவளையம் வருவதற்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக ஒரு மனிதன் குறைந்தது 8 மணி நேரம் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லையா 6 மணி நேரமாச்சு நீங்கள் தூங்கணும். அப்படி நீங்கள் முழுமையான தூக்கம் 8 மணி நேரம் இல்லை அப்படின்னா உங்கள் கண்களை சுற்றி கருவளையம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஒருவேளை ஒரு நாள் மட்டும் நம்ம 8 ஹவர்ஸ்க்கு குறைவாக தூங்குறோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நம்மளுக்கு கருவளையம் வந்துருமா அப்படின்னா கிடையாது. ஒரு நாள் தூங்கலாம் கருவளையம் வராது. ஒரு நாளுக்கு மேலே ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் காலமாக நீங்கள் 8 மணி நேரத்துக்கு குறைவாக தான் தூங்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் கண்களை சுற்றி கருவளையம் வருவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இரண்டாவது ஒரு விஷயமாக நாம் சாப்பிடக்கூடிய உணவு சத்துக்கள் நிறைந்த உணவுகளாக இருக்க வேண்டும். ஜங்க் ஃபுட்ஸை அதிகமாக நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் சரி, சத்துக்கள் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் சரி, கருவளையம் வருவதற்கு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. இந்த கருவளையம் வருவதற்கு மேலும் ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா கண்களில் கருவளையம் வரும். பொதுவாகவே அதிகமாக தண்ணீர் குடிக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப பளபளப்பாக இருக்கும். அதே போல் அதிகமாக தண்ணீர் குடிக்கக்கூடிய நபர்கள் உற்சாகமாக சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள். தண்ணி நீங்கள் அதிகமாக குடிக்கல அப்படின்னா டீஹைட்ரேஷன் அதிகமாகிடும், சோர்வாக இருப்பீங்க. உங்களுடைய ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சியாக காணப்படும். இளமையான வயதிலே முதிர்மையான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். சீக்கிரமாக தோல் சுருக்கம் ஏற்படும். தண்ணி குடிக்கலைன்னா எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு பாருங்கள். தண்ணி நீங்கள் அதிகமாக குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் பளபளப்பாக இருக்கும். வயதானாலும் இளமையான தோற்றம் இருக்கும். தோல் சுருக்கம் சீக்கிரத்தில் ஏற்படாது. கண்களில் கருவளையம் வராது. மேலும் பார்க்க உற்சாகமாக இருப்பீங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. இந்த அளவுக்கு நன்மை வெறும் தண்ணீரை நீங்கள் தேவையான அளவு ஒரு நாளைக்கு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நன்மைகள் நமக்கு ஏற்படும். அதனால் தண்ணியை நம்ம அதிகமாக குடிக்கணும். குறிப்பாக இந்த வெயில் காலத்தில் அதிகமாக தண்ணியை நீங்கள் குடிக்கணும் அல்லது நீர் சம்பந்தமான உணவுப் பொருட்களை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். இந்த கருவளையம் வருவதற்கு மேலும் சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றாங்க. அதாவது மன அழுத்தம். உங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் அதிகமாக திங்க் பண்ணி மன அழுத்தம் ஏற்பட்டாலும், வேலையில் இருக்கக்கூடிய வேலை சுமையால் ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தாலும் கருவளையம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மேலும் உடம்புல தாது உப்புக்களான முக்கியமான தாது உப்புக்கள் கால்சியம், இரும்பு, மெக்னீசியம் இதனுடைய குறைபாட்டாலும் கருவளையம் வருவதற்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கருவளையம் வருவதற்கு அதிகமாக புகைப்பிடித்தல், அதிகமாக மது அருந்துதல் இது போல் தீய பழக்கங்களாலும் கருவளையம் வருவதற்கு வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மருத்துவர்கள் மரபணு காரணமாக உங்கள் தாத்தாவுக்கோ இல்லை உங்கள் பாட்டிக்கோ உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்ஸில் அதுவும் பிளட் ரிலேஷன்ஷிப்பில் யாருக்காவது இந்த கருவளையம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் முன் ஜாக்கிரதையாக அது வராமல் இருக்க என்னென்ன செய்யணுமோ அதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்கணும். மேலும் இந்த கருவளையம் வருவதற்கு மேலும் முக்கிய ஒரு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இரவில் தூங்காமல் அதிக நேரம் தொலைக்காட்சி பார்த்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மேலும் தூங்காமல் லைட் ஆஃப் பண்ணிவிட்டு மொபைலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இரவு நேரத்தில் வெளிச்சம் கம்மியாக தொலைக்காட்சியோ மொபைலோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் கண்ணில் இருக்கக்கூடிய நரம்புகளை அதிகமாக
அது சேதப்படுத்தும், பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் நரம்புகள் வந்து டென்ஷன் அதிகமாகும். இதனால் கண்ணில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு இரத்த ஓட்டம் குறையும். இந்த இரத்த ஓட்டம் குறைவினாலும் கண்ணை சுற்றி கருவளையம் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இரவு நேரங்களில் வெளிச்சம் கம்மியாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த ப்ளூ லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைலிருந்து வரக்கூடிய வெளிச்சம், டிவிலேருந்து வரக்கூடிய வெளிச்சம் அதிக நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா கண்ணுக்கு ஒரு இரிட்டேஷனாக இருக்கும். கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால் அந்த நரம்புகளுக்கு இரத்த ஓட்டம் குறையும். இந்த இரத்த ஓட்டம் குறைவதனாலும் கருவளையம் வருவதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நவீன காலங்களில் இது ஒரு முக்கிய காரணமாக மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. கருவளையம் வருவதற்கான காரணம் என்ன, எதனால் கருவளையம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கருவளையம் வந்துருச்சு, இதை குணப்படுத்தக்கூடிய வீட்டு வைத்தியங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையான சில பொருட்களை கொண்டு உங்கள் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையத்தை குணப்படுத்திடலாம். வீட்டில் விளக்கெண்ணெய், அதாவது மிகவும் குளிர்ச்சி தரக்கூடிய ரொம்பவும் திக்னஸாக இருக்கக்கூடிய இந்த விளக்கெண்ணெயை கண்ணை சுற்றி தடவிட்டு நீங்கள் நைட்டு படுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. காலையில் ஏஞ்சிங்கன்னா அந்த கருவளையம் படிப்படியாக குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சள் ப்ளஸ் தேங்காய் எண்ணெய், அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய கொம்பு மஞ்சளோ அல்லது விராலி மஞ்சளோ நீங்கள் அதை அரைச்சிங்கன்னா ரொம்பவும் நல்லது. வெளியிருந்து வாங்கக்கூடிய மஞ்சளை சில நேரங்களில் கலருக்காக கெமிக்கல் சேர்க்குறாங்க, அதனால் இதுக்கு அதை பயன்படுத்த வேண்டாம். வீட்டில் இருக்கக்கூடிய கொம்பு மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் நீங்கள் அரைச்சி அதை பொடியாக்கி அந்த மஞ்சளுடன் தேங்காய் எண்ணெயை சேர்த்து நல்லா குழப்பி கண்களை சுற்றி தடவி வந்து ஒரு 10 அல்லது 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா நீங்கள் கண்களை சுற்றி மோதிர விரலால் மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். அதுக்கப்புறம் நல்ல ஒரு மிதமான தண்ணியை நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த செயல்முறையை தொடர்ந்து 7 நாள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம் பரிபூர்ணமாக குணமாகும். இந்த மஞ்சளுடன் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக கற்றாழையும் சேர்த்து நீங்கள் குழப்பி அந்த பேஸ்ட்டை கண்ணை சுற்றி தடவி நீங்கள் மசாஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையமும் பரிபூர்ணமாக குணமாகும். மேலும் வாழைப்பழத்தோல் அதில் விளக்கெண்ணெய் தடவி அந்த தோலை கருவளையம் இருக்கக்கூடிய பகுதியில் வச்சிங்க அப்படின்னா 10 அல்லது 20 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இதனாலும் கருவளையம் பரிபூர்ணமாக குணமாகும். மேலும் விளக்கெண்ணெயை ஃப்ரீஸில் வச்சு நல்லா சில்லாக குளிர்ச்சி தன்மையுடன் நீங்கள் கண்ணை சுற்றி தடவி வந்தீங்க அப்படின்னா இதனாலும் கருவளையம் பரிபூர்ணமாக குணமாகும். மேலும் உருளைக்கிழங்கு சாறு எடுத்து நீங்கள் கண்ணை சுற்றி தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா இதனாலும் கருவளையம் பரிபூர்ணமாக குணமாகும். மேலும் லெமன் ஜூஸ் அதுடன் தக்காளி சாறு நல்லா குழப்பி அதை கண்ணை சுற்றி தடவி வந்தீங்க அப்படின்னா இதனாலும் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம் பரிபூர்ணமாக குணமாகும். மேலும் பாதாம் பவுடர் அதுடன் கொஞ்சம் பசும்பால் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நீங்கள் முகத்துக்கு பேக்காக போடுறீங்க அப்படின்னா இதனால் கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம், முகத்தில் இருக்கக்கூடிய அங்கங்கே இருக்கக்கூடிய பிம்பிள்ஸ் வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய தழும்பு, கருப்பாக இருக்கக்கூடிய பகுதிகள் பூர்ணமாக குணமாகி முகம் ஃபுல்லாக ஒரே நிறமாக பளபளப்பாக மாறும். மேலும் வெண்ணெய் மற்றும் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு சாறு இதை நல்லா கலந்து குழப்பி கண்ணை சுற்றி தடவி வந்தீங்க அப்படின்னா கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம் பரிபூர்ணமாக குணமாகும். எலுமிச்சம்பழம் இலை சாறு அதனுடன் விளக்கு எண்ணெய் கலந்து மேலும் தேனை கலந்து நீங்கள் கண்ணை சுற்றி தடவி வந்தீங்க அப்படின்னா மிக வேகமாக கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையம் பூர்ணமாக குணமாகும். மேலும் வைட்டமின் இ ட்ராப்ஸ், பாதாம் ஆயில் ட்ராப்ஸ் இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி கண்ணை சுற்றி தடவி வந்தீங்க அப்படின்னா இதுவும் கருவளையத்தை பரிபூர்ணமாக வேகமாக குணமாக்கும். மேலும் புதினா சாறு, கேரட் சாறு இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கண்ணை சுற்றி தடவலாம். இது கூட கருவளையத்தை பரிபூர்ணமாக குணப்படுத்தக்கூடிய எளிமையான ஒரு வழி. தினமும் நீங்கள் ரோஸ் வாட்டரை நல்லா சாஃப்டான ஒரு காட்டனில் நினச்சி தொடச்சிட்டு வந்தீங்கன்னா கூட கருவளையம் குணமாகும். இதெல்லாம் செய்கிற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது, இதெல்லாம் செய்கிற அளவுக்கு என்கிட்ட பொருளாதார வசதியும் இல்லை அப்படின்னா அதிகமாக நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கருவளையம் படிப்படியாக குணமாகி உங்கள் சருமம் பளபளப்பாகும், நீங்களும் உற்சாகமாக இருப்பீங்க. அதிகமாக தண்ணி குடித்தாலே கருவளையம் குறைவதற்கு வாய்ப்பு மிக அதிகம். மேலும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் நீங்கள் தூங்க முயற்சி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையத்தை போக்கக்கூடிய எளிமையான ஒரு வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா குக்கும்பர், வெள்ளரிக்காயை கட் பண்ணி ஃப்ரீஸில் வச்சு அது சில்னஸ் வந்த பிறகு கண்ணில் வச்சுட்டு ஒரு 10 அல்லது 20 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் எடுத்து கண்ணை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த செயல்முறையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையம் நீங்கள் வேறு எந்த ஒரு ரெமிடிஸ் எடுக்காமலே குணப்படுத்தும். இந்த குக்கும்பருக்கு கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையத்தை எடுக்கக்கூடிய மருத்துவ பண்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் நைட்டு தூங்குவதற்கு முன்பு ஆலோவேரா ஜெல்லை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னா இந்த செயல்முறை கூட கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையத்தை பரிபூர்ணமாக குணமாக்கும். இதுபோல் பல்வேறு விதமான செயல்முறைகள் இருக்குது உங்கள் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையத்தை குணப்படுத்த.
நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் எந்த செயல்முறை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா அதனுடைய அனுபவத்தை மறக்காமல் மற்றவங்களுக்கு பயன்படுற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.